ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்கேல்ப் ஸ்க்ரப் பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்க்ரப் வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப்பை நல்ல ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்கேல்ப் ஸ்க்ரப் வந்துட்டு எதனால் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஹேரை வந்துட்டு கண்டிப்பாக ஷாம்பு, ஹேர் மாஸ்க் அந்த மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு வரனால ஸ்கேல்ப்பில் வந்துட்டு ஃபோர்ஸ் எல்லாம் வந்துட்டு லாக் ஆகிருக்கும். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஸ்கேல்ப் ஸ்க்ரப் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முதல்ல நான் எப்படி ஸ்கேல்ப் ஸ்க்ரப் ரெடி பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு இன்றைக்கி ஸ்கேல்ப் ஸ்க்ரப்புக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் வந்துட்டு சுகர் எடுத்திருக்கேன். சீனி வந்துட்டு நம்ம ஸ்கேல்பில் ஃபோர்ஸில் வந்துட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸை ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததான் நான் வந்துட்டு லெமன் எடுத்திருக்கேன். லெமன் வந்துட்டு டேண்ட்ரஃபால் அடைச்சிருக்கிற ஸ்கேல்ப்போட ஃபோர்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக முல்தானி மெட்டி எடுத்திருக்கேன். முல்தானி மெட்டியுமே நம்ம ஸ்கேல்ப்பை வந்துட்டு நல்ல க்ளீனிங்காகவும் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நான் வந்துட்டு டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப்பில் வந்துட்டு பொடுகு இருந்தால் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சீனி வந்துட்டு, அதாவது சுகர் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்தால் மிக்சியில் லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கோங்க. என்கிட்ட வந்துட்டு சின்ன சுகர் இருந்தனால நான் டேரெக்டாக அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருசாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக மிக்ஸியில் அடித்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா அது கூட 2 ஸ்பூன் முல்தானி மெட்டி சேர்த்துக்கோங்க. முல்தானி மெட்டி இல்லை அப்படின்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அது கூடவே அதுக்கப்புறமா 2-3 ட்ராப்ஸ் போல் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு டேண்ட்ரஃப் நிறைய இருந்தது அப்படின்னா டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு வாட்டர் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் இந்த லெமனோட இந்த ஈரப்பதத்திலே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா மட்டும் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் போல் வாட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரப்பரை எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லதுக்கு முன்னக்கூட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட ஸ்க்ரப்பர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்க்ரப்பரை வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதை வந்துட்டு ஹேர் மாஸ்க் மாதிரிலாம் அப்ளை பண்ண வேணாம். நம்ம வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்துட்டு ஷாம்பு போட்டுட்டு, அப்படி இல்லைன்னா ஷாம்பு போடுறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம வந்துட்டு தலையை ஈரமாக்கிட்டு நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம ஸ்கின் எப்படி ஸ்க்ரப் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம ஸ்கேல்ப்பில் வந்துட்டு நல்லா படுற மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணணுங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு இதை வந்துட்டு வாஷ் பண்ணக்கூடாது. இதில் வந்துட்டு சுகர் சேர்த்துக்கனால அந்த சுகர் வந்துட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஸ்கேல்ப்பில் க்ளோஸ் ஆகிருக்க ஃபோர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அதே சமயம் நம்ம ஸ்கேல்ப்பில் பொடுகு இருந்தாலும் அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சுகர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்க்ரப்பர் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹிமாலயன் சால்ட்டு. இது வந்துட்டு கடல் உப்பு மாதிரி கிடையாது. இந்த ஹிமாலயன் சால்ட் வந்துட்டு பாறையை வந்துட்டு உடைச்சி அதை வந்துட்டு உப்பாக திரிச்சிருப்பாங்க. அதனால் இது வந்துட்டு இந்த உப்பால் நம்ம ஸ்கேல்ப்பில் வந்துட்டு அது பிரச்சனையாகும், அப்படி இல்லைன்னா ஹேர் ஃபால் ஆகும்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. இது வந்துட்டு ஒரு கல்லை தான் உப்பாக திரிச்சு எடுத்திருப்பாங்க. இதையுமே நம்ம வந்துட்டு ஸ்கேல்ப்புக்கு வந்துட்டு ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணலாம். இந்த சால்ட்டையுமே நீங்கள் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்கள் ஹேரை வந்துட்டு நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேல்ப்பில் வந்துட்டு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மாதத்துக்கு ஒரு டைம் ஸ்கேல்ப்புக்கு வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கேல்ப் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகிட்டு வரும். நம்ம ஃபோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்துட்டு புதுமுடி தழுத்து வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்க்ரப்பர் வந்துட்டு உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தது அப்படின்னா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு நல்லா ஷாம்பு வச்சு நல்லா க்ளீனிங்காக வாஷ் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு வந்துட்டு நார்மல் ஸ்கின்னு எதுவும் செய்யாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரப்பரை வந்து ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணுங்கள். நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே சமயம் இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் நம்ம ஹேர் க்ரோத்துக்குமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். நான் கொடுத்துருக்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற பெல் பட்டனே அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நானுமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்குவேன் தொடர்ந்து. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.